இந்த தங்கமயில் மேல கொடுத்திருக்க விவாகரத்து கேஸோட சேர்த்து ஒரு கிரிமினல் கேஸும் போட்டு அவங்கள இப்போ உள்ள தள்ளுறதுக்கான ஆர்டரை இப்பவே கொடுக்குறேன் நான் அப்படின்னு வந்து ஒரு ஷாக் நடக்கிற அளவுக்கு ஒரு திருப்பத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் தன்னுடைய முன்னாள் காதலி அஞ்சலியை பார்த்ததுக்கு பிறகு அஞ்சலிக்கு ஏற்கனவே விவாகரத்து கிடைச்சிருச்சு. அவர் தன்னுடைய கணவரை பிரிஞ்சு வாழ்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவர் திருப்பி உடனே என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ சரவணனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா அது அப்படின்னு எடுத்து பார்த்தா அஞ்சலி. எப்படி இருக்க, தூங்கலையா நீ, இன்னும் இவ்வளோ நேரம் இல்லை, நைட் ஆகிடுச்சு, நான் ஆன்லைனில் இருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்க, இவர் நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு ஹியரிங் வேறு இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி தலையே குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்புறாரு. இது அந்த டிவோர்ஸ் ஹியரிங்கா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, ஆமாம் நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரிப்ளை பண்ணேன். ஒரு டைம் மிஷின் மட்டும் இருந்தால் திருப்பி பின்னாடி போய் எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கரெக்டாக வந்து சரி நான் கால் பண்ணவா அப்படின்னு கேட்க, சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு டக்குன்னு எந்திரிச்சு அவர் மொட்டை மாடிக்கு போயிட்டு கால் பண்ண அப்படின்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே தான் அஞ்சலி கூட இப்போ ரொம்ப நாள் கழித்து ஃபோனில் பேசுகிறாரு சரவணன். பேச ஆரம்பித்து என்ன ஹியரிங்கு, என்ன பிரச்சனை, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து கேட்டதுக்கப்புறமா தன்னை வந்து கம்ப்ளீட்டாக ஏமாத்தினதையும், படிப்பில் போய் அதுக்கப்புறம் வயசில் போய் அப்புறம் கொண்டு வந்த நகைகளை போய், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் தன்னை பற்றி தப்பாக சொல்லி அவரை அடிக்கிறாரு, கோவப்படுறாரு, அவர் வந்து குழந்தை விஷயத்தால் தான் அப்படி பண்ணுறாரு, அவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசினது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்க அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சோன்னா, என்னது இவ்வளோ பெரிய ஃப்ராடு குடும்பமாக இருக்குது, அந்த குடும்பத்தோட ஃப்ராடுத்தனத்தெல்லாம் நீ ஏன் பொறுத்துக்கிட்டு இருந்த இத்தனை நாளா, வீட்டுக்கு சொல்ல வேணாம், நீ விட்டதே தப்பு. என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து அவருடைய குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு நான் வந்து முன்னாடியே ஒருத்தரை காதலிச்சேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து என்கிட்ட ஹனிமூன் போகும்பொழுதே உனக்கு முன்னாடி யாராவது லவ் இருந்துச்சா அப்படின்னாரு. நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். எனக்கு இருந்துச்சு, இதனால என்ன சொல்லு அப்படின்ட்டு அவருடைய காலேஜில் போய் சொன்னார். சொன்னதுக்கப்புறமா நானும் காலேஜில் நானும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டது நமக்கு பிடிக்குங்கிறதுலாம் நான் சொன்னதுக்கப்புறமா வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா நான் ஃபோன் எடுத்தால் கூட என்ன அவனுக்கு மெசேஜ் அனுப்புறியா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தபோது தான் ஒரு கட்டத்தில் அவரோட கொடுமை தாங்க முடியாமல் நான் வீட்டுக்கே வந்துட்டேன், விவாகரத்தும் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு வகையில் நான் தான் காரணம் அவனுடைய விவாகரத்துக்கு, உன் வாழ்க்கை எப்படி ஆனதுன்னு கேட்குறாரு சரவணன். ஆனால் அப்படிலாம் இல்லை, ஆனால் விடு பரவாயில்ல, வாழ்க்கை இப்படி தான் போகணுன்றதான் நம்ம யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நான் வரவா அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சலி. எங்கே அப்படின்னா கோர்ட்டுக்கு. இல்லை எங்கள் அம்மா எல்லாரும் வருவாங்க, யார் வந்தால் நானும் வரேன், எனக்கும் சில விஷயத்தெலாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காச்சும் கூட வரணும்னு தோணுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு நீ வேணா வா அப்படின்னு சொல்லி சரவணா சொல்லிடுறாரு. இதுக்கிடையில தான் தங்கமயிலோட வீட்டில் தங்கமயில வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இந்த பாரு இன்னைக்கு போய் ஹியரிங்கில் எப்படியாச்சும் அந்த மாப்பிள்ளையோட திருப்பி சேர்ந்து வாழ்ந்துற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிரு, இல்லைனா நம்ம ரொம்ப நாள் உன்னை இங்கே வச்சிருக்கவும் முடியாது, உன் தங்கச்சி கல்யாணமும் நடக்காது, எல்லாமே எனக்கு தலை சுத்தலாக இருக்குது, இப்படி வாழ்கிறதுக்கு வாழாமலே இருக்கலாம் அப்படின்லாம் வசனம் பேச சோகமாக கிளம்பி தங்கமயிலும் போகிறாங்க. போயிட்டு மாமா தயவு செஞ்சு மாமா எங்கள் உள்ளர போயிட்டு எதுவும் சொல்லாதீங்க மாமா, நம்ம சேர்ந்து வாழலாம் மாமா, நான் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைலாம் பொய் இல்லைல்ல மாமா, நான் சொன்னது சின்ன பொய்கள் வேணா இருக்கலாம், ஆனால் நிஜமாக உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தேன், அந்த குடும்பத்தில் எல்லார் மேலேயும் பாசம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல, எப்படி அந்த குடும்பத்தை பாசம் வச்சுருந்ததுனால தான் ராஜியோட டியூஷனை கெடுத்து விட்டியா, அது மட்டும் இல்லாமல் வந்து மற்றவங்களை போட்டு கொடுக்கறது பொறாமப்படுறதுன்னு எல்லா விஷயமும் செஞ்சியா, என்னை பற்றியே கேவலமாக தானே பேசினேன் அப்படின்னு சரவணன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு அங்கே அஞ்சலி வராங்க. அஞ்சலி வந்ததுக்கப்புறமா வந்து சரவணன் உள்ளே போகலாமா அப்படின்னு, யார் மாமா இவங்க அப்படின்னா, யாராண்டா உனக்கு என்ன அப்படின்னு கேட்க, நான் அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. யாருடி அவ என்னடி ஓம் புருஷனோட உள்ளே போயிட்டு இருக்கா, அதுக்குள்ளே அடுத்த பொண்ணே பார்த்துட்டாங்களா அப்படின்னு இந்த பக்கம் வந்து தங்கமயிலோட அம்மா கேட்க, அம்மா அப்படிலாம் இருக்காதுமா, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலமான்னு தங்கமயில அழுதுகிட்டு இருக்காங்க. உள்ளார போகும்பொழுதே வந்து இப்போ இவங்க வர்றாங்க, கோமதி வராங்க. கோமதி வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி சில விஷயத்த சரவணன் காதில் சொல்கிறாங்க. சரவணன் அதெல்லாம் வேணாம், எங்கள் அப்பா திட்டுவார் அப்படின்னா, அந்த பார் அப்பா திட்டுவார்னு யோசிச்சு தான் உன் வாழ்க்கையும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது, அவர் தான் சொந்தம் இல்லை, அந்த குடும்பம் வேணாம் அப்படி இப்படின்னு அத்தனை விஷயத்தை யோசிச்சார். கடைசியில் இப்போ என்ன ஆச்சுங்கிறத பார்த்தல, நான் ஒத்த அம்மாவோட தனியாக இருக்கேன் தான் வேணான்னாங்க. இப்போ அவங்களுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, கடைசியில் இருந்தும் அந்த தங்கமயில் எப்படி ஒரு ஃப்ராடாக இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் இதை தான் சரியான முடிவு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு சரவணன் மேலே போகிறார். விட்னஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு சாட்சி கூண்டில் நின்றுட்டே வந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னால் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது, என்னை பற்றி தப்பாக பேசினவ, என் குடும்பத்துக்கு எனக்கு இடையில வந்து ஒரு பெரிய விரிசலை உண்டு பண்ண பார்த்தவ, பொய்யா சொல்லி நடித்தவரோட வாழ முடியல, எனக்கு அவ கூட இருக்கிறத நினச்சாலே, ஒரு இடத்துல அவள் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறத நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குங்கிறாரு சரவணன். தங்கமயில் வந்து எங்கள் மாமா கூட நான் சேர்ந்து வாழணும், மாமாவை என்னையும் சேர்த்து வச்சிருங்க, தயவு செஞ்சு என்னையும் மாமாவையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த குழப்பங்களுக்கு இடையில ஒரு கட்டத்தில் வந்து இப்போ டக்குன்னு வந்து இந்த பாருப்பா
கவுன்சிலிங் வேணால் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசி பாருங்கள், பேசி பழகி பாருங்கள் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் எந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, சில விஷயங்கள் சில ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. இந்த வரைக்கும் வந்து தங்கமயில் என்கிட்ட வந்து படிப்பு விஷயத்தில் பொய் சொல்லிட்டு அவள் கல்யாண பத்திரிகையில் பின்னாடி வந்து அவள் எம்ஏ படிச்சிருக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பொய். அதே மாதிரி அவள் வயசு விஷயத்தில் அவள் வந்து வயசு இவ்வளோதான் அப்படின்னு வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு நாங்கள் சுயம்பரத்துக்கு போகும்போது கொடுத்துருந்தாங்க. அதோட காப்பியும் என்கிட்ட இருக்கு, நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோம். ஆனால் வந்து அவள் வயசு வேறு. இப்போ ஆதார் கார்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவள் வயசு வேறு. அது மட்டும் இல்லாமல் நகை விஷயத்தில் கடைசியில் கவரிங் நகையை தான் போட்டாங்கிறத இதில் வச்சே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே வந்து அவள் சொன்னதை வீடியோ எடுத்தாச்சு. ஏன்னா கொடுக்கும்போது நகையெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது எடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயம், அது வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இல்லை எங்கள் நகையெல்லாம் உண்மையான நகைன்னாங்க. கடைசியில் அங்கே போய் பார்த்தா அதுவும் கவரிங் நகையாக இருந்துச்சு. அது எங்கள் குடும்பத்து மேலே பழி போட பார்த்து கடைசியில் ஒத்துக்கிட்டதையும் வீடியோவில் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு நான் அவன் மேலே வந்து கிரிமினல் கேஸ் கொடுக்க போகிறேன். இவளை வந்து 420 இந்த குடும்பத்து மேலே நான் கேஸ் கொடுக்க போகிறேன். அந்த கேஸெல்லாம் இருக்கும்பொழுது நான் கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? எந்த கவுன்சிலிங்கும் வேணாம், எதுவும் வேணாம், எங்களை பிரித்து விட்டுருங்க, என்னால் அவள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்ல டக்குன்னு அப்படி தங்கமயில் ஷாக் ஆகி பார்க்க இந்த பக்கம் பாக்கியம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க இந்த அஞ்சலி சிரிக்கிறத பார்த்தோன்னே ஓ இவ எடுத்து கொடுத்ததா இது வரைக்கும் கேஸ் எல்லாம் வேணான்னு அவனுங்க கேஸ் போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தங்கமயில் அதிர்ச்சியோட மாமா வேணாமாமா ஏமாமா அப்படின்னா என் குடும்பத்தை நாங்கள் தப்பே செய்யாமல் ஜெயிலில் உட்கார வச்சு ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஜெயிலில் அடைச்சி எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு நிலைமைக்கு ஆக்கணும். இவளுக்கு இதுக்கப்புறம் நான் பாவம் பார்க்கணும்னு தோணலை. நான் பாவம் பார்க்க திருப்பி என்னையும் அவளையும் சேர்த்து வச்சிருக்கீங்களோன்னு எனக்கு பயமாக தான் ஜாஸ்தியாக இருக்குது. நான் இவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு வந்து என்னையும் அவளையும் பிரித்து விட்டுருங்க, நான் அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு திருப்பி வந்து இப்போ வந்து சரவணன் சொல்ல அப்படியே அதிர்ச்சியாகி இந்த பக்கம் தங்கமயில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் வந்து பாக்கியம் இப்போ அடுத்ததாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த அஞ்சலி கூட பழக ஆரம்பிச்சதுனால தான் என் பொண்ணை வந்து வேணான்னு சொல்றாரு இவர், அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்றாரு. ஆனா இவருடைய நடத்தையிலே சரியில்லை, இவருடைய முன்னாள் காதலி ஒரு ஃப்ரெண்டோட பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லாயர் மூலமா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த அஞ்சலியை வச்சே வந்து நம்ம பக்கம் திருப்பி கேஸை திருப்பிடலாமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க, இன்னொரு பக்கம் தங்கமயில் எதையுமே யோசிக்காம எப்பயும் போல அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கும் போது சரவணன்ட்ட இதான் அவங்க முடிவா அப்படின்னு வந்து நீதிபதி ஜட்ஜி கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ஆமா இவங்க பொண்ணு பண்ணதெல்லாம் போய் கிரிமினல் கேஸ் போட்டு அவங்கள உள்ள அடிச்சாதான் சரிப்படும். ஏன்னா வந்து நான் பொறுத்தது போதும் நான் இதுக்கப்புறம் பொங்கி எழுணுங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். நான் என்னால் அவ கூட வாழ முடியாது, இவ ஒரு ஃப்ராடு, அவ குடும்பமும் ஒரு ஃப்ராடு. அதே சமயத்தில் எனக்கு என் வாழ்க்கைக்கு நான் வேறு சில முடிவுகள்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே இந்த விஷயத்தை வச்சே எப்படியாச்சும் உன்னை கவுத்தரலாம் அடுத்த ஹியரிங்கில் அப்படின்னு பாக்கியம் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு கிரிமினல் கேஸ் கொடுத்தா நம்மளை உள்ளத்திக்கு வச்சுருவானுங்களே அப்படிங்கிற ஒரு பயமும் இவங்களுக்கு வருது. இந்த பக்கம் தங்கமயில் காலிலே விழுந்து கெஞ்ச அளவுக்கு போனாலும் ஏற்றுக்க ரெடியாக இல்லாமல் இருக்க கேஸ் கொடுக்குறேன்னு இவர் சொன்னதை கேட்டு கோமதியே அந்த பக்கம் ஷாக் ஆகிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் வந்து அஞ்சலியால் அந்த கதைக்குள்ள என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது, தங்கமயில் அஞ்சலி இந்த 2 பேர்த்தில் யாருக்கிட்ட சரவணன் சேர்ந்து வாழ்ந்தால் கரெக்டாக இருக்கும், இல்லை அஞ்சலியை திடீர்னு வில்லியாகி இந்த மாதிரி யாரையா கூட்டு வருவாங்க அப்படின்னு அவங்கள வில்லியாக்கி கடைசியில் அவங்க மூலமாவே தங்கமயில் ரொம்ப நல்லவங்கன்னு காமிக்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கதையில் என்ன உங்களுக்கு இந்த ட்விஸ்ட் எல்லாம் பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய இடம்பொருள் சேனல்ல மகாநதி சிறகடி காசிக்கெல்லாம் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்க. ஒருவேளை சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.